புதன்கிழமை வடக்கு நேத்திரா நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நாட்டிலே ஏற்பட்ட இந்த பேரிடரின் பின்னதாக மெல்ல மெல்லமாக எங்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற பொழுது உடல் நலம் மாத்திரமல்ல உடல்நலம் தொடர்பாகவும் நாங்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இது தொடர்பாக இந்த துறை சார்ந்த அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் பிரபல உளவலத்துறை ஆலோசகர் டாக்டர் வசீர் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நாங்கள் இப்பொழுது இந்த பேரிடரின் பின்னதாக நாங்கள் இந்த கலந்துரையாடலோடு இணைந்திருக்கின்றோம். மக்களுக்கு இது தொடர்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது வளிமண்டலவியல் திணைக்களம் இப்படி ஒரு சீரற்ற காலநிலை ஏற்பட போகிறது, ஒரு சூறாவளி ஏற்பட போகிறது என்பதை அறிவித்திருந்தது. கட்டிட ஆய்வு திணைக்களமாக இருக்கலாம் அல்லது அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையமாக இருக்கலாம், இவை இரண்டுமே மக்களுக்கு இது தொடர்பாக அறிவித்திருந்தன. இருப்பினும் ஒரு சிலர் சொந்த இடங்களை விட்டு செல்வதில் ஏற்பட்ட தாமதம் அல்லது விட்டு செல்ல மனமில்லாமை அல்லது வெள்ளம் ஏற்பட போகிறது கழனி கங்கையை அண்டிய பகுதி, அதேபோல் மாவிலாறு, மகாவலி, தெத்ருவோயா, மாவோயா பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் என்று சொன்னாலும் வீட்டு வாசல் வரை நீர் வருகிற வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாம் மாடி, இரண்டாம் மாடி கூரைக்கும் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருந்தவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலை ஏன் டாக்டர் இருக்கிறது? ஏன் இதில் ஒரு மாற்றம் ஏற்படுவதில் இன்னும் ஒரு தாமதம் ஏற்படுகிறது? ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னென்னா நம்ம பார்த்துருக்கிறோம், இது மட்டுமில்லை, சுனாமி விடயத்திலையும் வேறு இயற்கை அனர்த்தம் விடயத்திலையும் மக்கள் என்ன நினைச்சா, மக்கள் சில நேரம் அரசாங்கம் மூலமாக சரி, வளிமண்டல திணைக்களம் மூலமாக சரி கொடுக்குற சில அறிவிப்புகள் அவங்க அவ்வளோ கண்டிப்பாக போகிறாங்க. என்னென்னா அவங்க நினைக்கிறாங்க இது இது ப்ரிடிக்ஷன் மட்டும்தான், இது சொல்கிறே மட்டும்தான், இது நடக்காது, இது இயற்கை மாறும், இப்படி நடக்காது. மற்றது இந்த பொருளை விட ஒருத்தரோட உயிர் தான் முக்கியம். சில பேர் அந்த பொருள்கள், மற்றது நான் சொல்ல வேண்டும் இன்னொரு விஷயம் தான், நிறைய பேர் நாங்கள் சொல்லுவோம், இப்போ அனர்த்தம் வந்தால் நமக்கு தெரியும் இயற்கையாக எந்தெந்த பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். நம்ம நினச்சா இப்போ கலம்பு சிட்டி எடுத்தால் வெள்ளம்பிட்டியை, கொலன்னாவை, இந்த ஏரியாவுக்கு தான் சில இடங்கள் இருக்கி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், அதில் தண்ணி போகிற சிஸ்டத்தில் பிடிச்சிட்டு அவங்க வீடுகள் கட்டுவாங்க. அப்போ அந்த தண்ணி போகிற, இப்போ நான் இருக்கிற ஏரியாவோட பார்த்தா, நான் தெமிரகோட ஏரியாவில் இருக்கிறேன், அதோடு பார்த்தா நான் காண்ற ஒரு விஷயம்தான், அந்த தெமிரகோட ரோட்டால் ஒரு 15 நிமிடம் கொஞ்சம் மழை பெஞ்சா தண்ணி அப்படியே ஒரு 2 ஃபீட்க்கு வரும். அதுக்கு காரணம் நிறைய பேர் அந்த வீடுகள் அமைக்கக்குள்ள சில நேரம் அன்ஆத்தரைட்டிஸாக அந்த இடங்களை கட்டடம் செய்யக்குள்ள அங்கனைக்கு தண்ணி போகிற அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் வரும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன, நம்ம மக்களுக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின், அது என்ன, ஒருத்தருக்கு வேணும் சுய கட்டுப்பாடு. ஒரு விஷயத்தில் நாம் ஒரு குடிமகனா, நாங்கள் ஒரு இளைஞராக, நாங்கள் இலங்கையில் வாழும் ஒரு குடிமகனாக நமக்கு சில பொறுப்புகள் இருக்கு. நாம் அந்த பொறுப்புகளை எடுத்துகிட்டு நடந்து கொள்ளணும். மற்ற விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு முன்னறிவிப்பு இருந்தால் நாங்கள் நிறைய நேரத்தில் என்ன செய்யணும்னா, அந்த முன்னறிவிப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நாங்கள் நம்ம சைட்டாக நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சால் தான் இதில் இந்த உயிர் இழப்பு, முக்கியமாக பொருள் இழப்பை விட உயிர் இழப்பை நமக்கு தவிர்க்க முடியாமல் இருக்கும். டாக்டர், இந்த சீரற்ற காலநிலை ஏற்படுகின்ற பொழுது பார்த்த ஒரு விஷயம்தான் ஹெலிகாப்டரோடாக மக்களை மீட்பதற்காக இந்த விமானப்படை களமிறங்கிய வந்த பொழுது ஏற்பட்ட பழுது காரணமாக தரையிறக்க, வீதியில் பாலத்தின் அருகிலே தரையிறக்க முற்பட்ட பொழுது அந்த இடத்தில் தரையிறக்க விடாமல் கூட நம்மவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள், வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த விமானி சொல்கிறார், அங்கிருந்து அகன்று செல்லுமாறு அறிவித்தல் வழங்கினாலும் யாரும் போவதாக இல்லை. ஆகவே அவர்களுக்கு எதுவும் சேதம் ஏற்படுவனும் என வேறொரு இடத்தில் நாங்கள் அதனை நிறுத்தலாம் என தரையிறக்கலாம் என முயற்சித்த பொழுது தான் அந்த நீருக்குள்ளே விழுந்து அந்த ஹெலிகாப்டர் சேதமடைந்திருந்தது. அதே போல் இந்த அனர்த்தம் ஏற்பட்ட இடத்திலே போய் பார்வையிடுவதற்கும் புகைப்படம் எடுவதற்கும் வீடியோ எடுத்து அவற்றை பதிவேற்றம் செய்வதற்கும் செல்கின்றவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அதாவது இந்த மனப்பாங்கினை மாற்றி ஒரு ஒழுக்க நெறிமிக்கவர்களாக நாங்கள் எப்படி மாறலாம்? அந்த மனப்பான்மை எப்படி எங்களுக்குள்ளே நாங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும்? கண்டிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஊடக பிரிவில் இருக்கிறீங்க, நீங்கள் மீடியா பர்சனாலிட்டி. இப்போ ஃபேஸ்புக் மற்ற சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாரும் ஒரு ஜேர்னலிஸ்டாகவே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மாதம் நான் தான் முதல்ல பதிவாக்கி இருக்கிறேன், என் வீடியோ தான் முதல்ல கிளிப்பில் போகுது, அதுக்கு லைக்ஸ், மற்றது வியூஸ், அது இதுக்கு கூடுதலாக மக்களுக்கு அதுதான் இப்போ ஒருத்தருக்கு நாம் காண்றோம், ஒரு வெஹிக்கிள் ஒன்று மூழ்கினு,
அந்த சாய்ந்த மருந்து சைட்டில் அம்பாறை சைட்டில் அதில் நிறைய பேர் நான் கண்ட விஷயம்தான். அதுக்கு யார் சரி களமிறங்கி டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியாத விஷயம். அந்த வெஹிக்கிளை ஒடிச்சு சரி இருக்கா இல்லாமல் எல்லாம் நான் கண்டு அதை வீடியோ பண்ணுறாங்க, புகைப்படம் இருக்கிறாங்க, கத்துறாங்க, ஓடுறாங்க. பட் சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. இப்போ அதில் அநியாயமாக ஒரு 3 உயிர் போய் நான் அது வந்து தப்பாக மக்கள் மேலே போடுற இல்லை. ஆனால் எங்களோட ஆவிருக்கே இந்த மென்டாலிட்டி இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய பேர் மென்டாலிட்டி ஆவிருக்கு என்னென்னா நான் தான் முதல்ல இதை பதிவாக்கணும். மற்றது வந்து நிறைய பேருக்கு அந்த பப்ளிசிட்டி விருப்பம். அது இப்போ உங்களோட வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ இது வந்து உண்மைக்கு மனோதத்துவ ரீதியில் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டியாக இருக்கணும். இப்போ மீடியா பர்சனாலிட்டிஸ் த ஜாப்ஸ் தான் மக்களுக்கு சரியான தகவல்கள் சரியான நேரத்தில் வழங்குவது. எல்லாத்தோடைய அது விஷயம் இல்லை. அது பிரச்சனை இருந்தால் அது ஃபோன் ஒன்று எடுத்து அது வீடியோ ஒன்று பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு சென்ட் பண்ணி தேவையான உதவிகள் எடுத்து அதுக்கு தேவையான விஷயங்கள் தான் செய்யணும். இதுக்கு மக்களுடைய நமக்கு தேவைப்படுது, மக்களுடைய இருக்கிற சில ஆட்டிடியூட் சேஞ்சஸ் கண்டிப்பாக தேவை. அதில் மீடியாவுக்கு உண்மைக்கு ஊடகங்களுக்கு இருக்கு நிறைய பொறுப்புகள். மக்களும் அதுக்கு அனுசரித்து அதுக்கு தேவையான முறையில் நடந்து கொள்வது தான் சரியான விஷயம். இப்பொழுது நான் இந்த வெள்ளத்தில் பாதிக்காமல் உயிரோடு இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம், இறை நம்பிக்கை இருந்தால் கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார் என்று நான் சொல்லுவேன். உண்மையும் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற ஒருவர், கடவுள் மீது பற்றுள்ள ஒருவர், விசுவாசியும் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். குடும்பமாக இல்லாமல் போயிருக்கலாம், கிராமமாக இல்லாமல் போயிருக்கலாம். ஆக பாதிக்கப்பட்டிருக்கலாம். உடைமைகளை இழந்து காணப்படலாம், உடல் உறுப்புகளை இழந்திருக்கலாம். இப்படியான ஒரு தருணத்தில் டாக்டர் இருக்கின்ற ஒரு விரக்தி தான், கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நல்ல ஒரு கேள்வி. என்னுடைய வீடு முற்றாக இல்லாமல் போய்விட்டது, குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள், அடுத்து நான் என்ன செய்வது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு விரக்தி நிலை காணப்படுகிறது. இந்த ஒரு விரக்தி நிலையிலிருந்து நாங்கள் எப்படி மீள எங்களை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும்? கண்டிப்பாக மிக நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இப்போ இந்த விஷயங்களில் தான் கடவுளுடைய நம்பிக்கை, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருந்தால் நல்லம் என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், இந்த ஜனங்களுக்கு பொதுவாக இருக்கிற விஷயம்தான். உண்மைக்கு தான் நாங்கள் இந்த ஆசியா கண்டத்தில் இருந்தால் நிறைய பேர் ஒரு பிரச்சனை வந்தால் கடவுளுக்கு தான் குறை சொல்லுவாங்க. கடவுளுக்கு தான் பிழை. கடவுளுடைய பிழையோ குறையோ இல்லை, மக்களுடைய இருக்கிற சில நடவடிக்கைகள். இப்போ நாம் யோசித்து பார்க்கணும், நாம் இந்த நிலையில் இருக்க என்ன காரணம். இப்போ நான் வாழ்க்கையில் படிக்காமல், நான் தொழில் செய்யாமல், நான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்துலேயும் ஒன்றுபற்று இல்லாமல் இருந்தால் அது என்னுடைய பிழை, கடவுளுடைய பிழை இல்லை. கடவுளை நாங்கள் வந்து மனசால் நேசித்து அறிவால் தான் நாங்கள் கடவுளை காணணும். இல்லாட்டி நடக்கிற எல்லா தப்புக்கு கடவுளுக்கு நாம் வந்து குறை சொல்ல முடியாது. நமக்குள்ளே சுய கட்டுப்பாடு, தேவையான விஷயம் என்ன, ஆற்றல். ஏன்னா கடவுள் வந்து மனிதனுக்கு வந்து 6 அறிவு கொடுத்து இருக்கிறார். அப்போ 6 அறிவு கொடுக்கக்குள்ள மனுஷனுக்கு சிந்திக்கிற சக்தி இருக்கு, மிருகங்களுக்கு இல்லை. அப்போ மிருகங்களுக்கு சொல்லலாம் இது கடவுளுடைய தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆன்மீக பக்தி இருக்கணும், கடவுள் நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தேவையான சொல்யூஷன், அதுக்கு என்ன பயன்படுத்தியான விஷயத்தை அதுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ மக்களுடைய வாழ்க்கை நிலை நிறையா இப்போ மோசமாக இருக்குன்னு இந்த அனர்த்தத்தில். அதுக்கு பிறகு அவங்க யோசிக்கணும், மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். நம்முடைய இருந்த பிரச்சனைகள் என்ன, நம்ம ஒரு குடிமகனா நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனைனா எங்களுடைய சைட்டில் நாங்கள் செஞ்ச பிழைகள் என்ன, அதை திருத்திட்டு போகணும். ஏன்னா வாழ்க்கைன்ற பொருள் சேதம் இருக்கும், அது மறக்க நமக்கு செய்யலாம். ஆனால் உயிர் சேதத்தை மறக்க நமக்கு எடுக்கலாம். அதுக்கு காரணமான விஷயங்கள், தாமதங்கள், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்னிங், எங்களுக்கு கொடுத்த அலர்ட்ஸ் நாங்கள் சரியாக பர்ஃபெக்டாக செய்யலை. இனி வாழ்க்கையை கட்டி எழுப்பக்குள்ள நாம் கண்டிருக்கிறோம். நம்ம நாடு வந்து சுனாமி வந்துருந்துச்சு, கோவிட் வந்துருந்துச்சு. அப்போ நம்ம நினச்சோம் இதோட வாழ்க்கை முடியுதுன்னு. இல்லை, வாழ்க்கையிலேருந்தா மறக்க திருப்பி நமக்கு வாழ்க்கை சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. சொல்லுவாங்க சோதனையை கடந்ததான் சாதனைக்கு வர முடியும். ஸோ அந்த சோதனையான காலத்தில் நாங்கள் வந்து மிக பொறுமையோடு அதே மாதிரி புத்திசாலித்தனத்தில் இதில் நடந்து கொண்டால் நிறைய விஷயங்கள்லேருந்து எங்கள் மீட்டு வரும். ஆனால் நான் தெரியும் இந்த விஷயத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கு. ஏன்னா அவங்க சம்பாதிச்ச நிறைய விஷயங்கள் இல்லாமல் போயிட்டு அது பெரிய கவலை தான். அது மீட்டையில் மறக்காத சரி பண்ண கொஞ்சம் காலம் போகும் மனுஷனுக்கு, அந்த மாதிரி சூழலுக்கு மறுக்க மாறி வர. ஸோ எல்லாத்தையும் அது நிற்காது. எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு முகம் கொடுக்கணும் பிரச்சனைக்கு. அதுதான் வாழ்க்கையின் அந்த கட்டாயம். ஒரு உளவளத்துறை ஆலோசகர் என்ற ரீதியிலே டாக்டரை பகிர்ந்து கொள்ளுங்கள், எப்படி மெல்லமாக எங்களுடைய மனதை நாங்கள் மாற்றமடைய செய்யலாம்? இப்பொழுது விரக்தி இருக்கிறது, கவலை இருக்கிறது,
ஏதோ ஒன்றை பறிகொடுத்த ஒரு பரிதவிப்பு இருக்கிறது. எப்படி நாங்கள் மெல்ல மெல்லமாக மீண்டும் எழக்கூடியதாக இருக்கும்? எத்தகைய பயிற்சிகள் நாங்கள் எடுக்கலாம்? கண்டிப்பாக நாம் யோசிக்கணும். முதலாவது இந்த பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சேர்ந்து நிறைய பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய குடும்பங்களுக்கு வீடு வாசல், அவங்களுடைய தொழில், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் கடவுள் ஏன் என்னை மட்டும் வச்சிருக்கிறார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாம் ஜீவராசிகள் உலகத்தில் வாழ ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் யாரும் படிக்கலை. ஸோ அவர் யோசிக்கணும், நான் ஒரு அளவான சரி நான் ஒரு நன்மை செஞ்சுருக்கேன், எனக்கு உயிர் மீட்டு இருக்குது, எனக்கு என்ன சில கடமைகள் இருக்குது. ஆனால் இந்த இல்லாமல் போன உயிர்களுக்காக கவலைப்படணும் இல்லாமல் இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோமே, ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா பிள்ளை 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அப்பா இருந்து அவர் யோசிக்கணும், இந்த பிள்ளை 2 பேரும் எனக்கு பொறுப்பு இருக்கு, இவங்களை சரியான பாதைக்கு நடை கொண்டு போவ. அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய பேர் இல்லாமல் போயிட்டு ஒரு 2-3 பேர் மட்டும் இருந்தால் அவங்க யோசிக்கும், இதன் பிறகு நான் என்ன செய்யணும்? இந்த தப்பு நாங்கள் சொல்லுவோமே, அனர்த்தம் வார இடங்களில் வீடுகள் சில பேர் வாடகைக்கு போகிறாங்க, இல்லாட்டி வீடுகள் வாங்குகிறாங்க. ஸோ அதை தவிர்க்கணும். நாங்கள் நிறைய தெரியும். நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் இடத்துல பார்த்தா, கலம்புலையும் பார்த்தா இப்போ கழனி அந்த இருக்கிற பகுதி, வெள்ளாம்பிட்டி, கொலன்னாவும் அந்த பகுதிகளில் நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பை. இதுக்கு முதல் அனர்த்தம் வந்திருக்கு, அங்கே தண்ணி நிறைஞ்சிருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. அதில் இப்போ டெம்பரரி சொல்யூஷன் ஒன்றும் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல தவிக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு, இப்போ சில பேர் இந்த பகுதிகளில் ரெண்டட் ஹவுசஸாக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கண்டோம், ஜிஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க 25,000 என்னமோ அவங்களுக்கு அந்த காசு கொடுக்குறேன்னு. ஆனால் இதில் ஒரு பிழை ஒன்று நடக்குது. என்னென்னா, அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க அந்த காசை எடுக்கிறாங்க ஜிஎஸ் மூலமாக. ஸோ அது பெரிய தப்பு. என்ன, அவங்களுக்கு இழப்பு ஒன்றில் அவங்க ரெண்டட் பண்ணியிருக்கு. ஆனால் ரெண்டட் பண்ணி இருக்கிற ஆட்களோட வீடுகள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேதம் ஆகிருக்கு. இப்போ இதை ஜிஎஸ் ஆஃபீஸராக கொஞ்சம் நல்லா கண்காணிப்பு செஞ்சுட்டு அங்கே தேவையான அந்த அனர்த்தத்தில் பாதித்த பற்றி அவங்களுக்கு தான் அந்த சலுகைகள் கொடுக்கணும். இதை நான் கண்டிருக்கேன். எனக்கு ஒருத்தர் இன்றைக்கி நான் நிகழ்ச்சி போகல சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல இப்படி ஆகிருக்கு. ஏன்னா அரசாங்கத்துக்கு நான் குத்தம் சொல்லலை, இப்போ எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த நிவாரண நிதிகள். ஆனால் அது சரியான முறையில் சரியான நபர்கள் போகிறேன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ மனசை வலிமை கொண்டு முகம் கொடுக்கணும். வாழ்க்கையில் இது மட்டும் இல்லை, இது தாண்டி நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் நம்ம மனசை நல்ல முறையில் அதுக்கு முகம் கொடுத்து வாழ்க்கைக்கு வெற்றி பெற, அந்த வெற்றியான பாதைக்கு போகணும். அதுக்கு நிறைய தேவை. சைக்காலஜி கவுன்சிலிங், உளவல ஆலோசனை, நிறைய பேருக்கு அது தேவை. அப்போ தான் அவங்களுக்கு மனசு வலிமையேறும். நீங்கள் செய்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் நல்ல ஒரு விஷயங்கள் தான் மக்களுக்கு போகுது. டாக்டர், இப்பொழுது நாடளாவிய ரீதியில் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருப்பினும் சில போக்குவரத்து தடை காரணமாக, அல்லது இன்னும் வெள்ள நீர் வடியாமல் இருக்கின்ற நிலை, அல்லது மண் சரிவு அபாயம் இருப்பதற்கு காரணமாக சில பகுதிகளுக்கு இன்னும் சரியான முறையில் 100% இந்த நிவாரணப் பொருட்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சவால் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் மத்தியிலே பொதுவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம், எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது, எங்களுக்கு தர மாட்டாங்க, அரசாங்கமும் தராது, சமூக அமைப்பும் எங்களுக்கு தரமாட்டாங்க. ஏனென்றா நான் தமிழ், இல்லைன்னா நான் ஒரு முஸ்லீம், இல்லைன்னா நான் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவன், எங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு குறை சொல்லுகிற ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. அது நாங்கள் பொதுவாக பார்த்துருக்கிறோம். பொதுவாக கிடைப்பது இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதில் ஒரு தாமதம் இருக்கத்தான் செய்கிறது, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் எங்களுக்கு சில நேரங்கள் அது ஒரு தொடர்பாக ஒரு விரக்தி இருக்கத்தான் செய்கிறது. சில நேரம் கிடைத்தாலும் அது ஒரு போதும் என்ற ஒரு மனநிலை இல்லாமல் மற்றவர்களுக்கு தான் அதிகம் கொடுக்கப்படுகிறது போன்ற ஒரு ஒரு மனப்பாங்கு இருப்பதை பார்க்கிறோம். இது ஏன் வருகிறது டாக்டர்? அதை எப்படி மாற்றி அமைக்கலாம்? கண்டிப்பாக இதுக்கு முக்கிய காரணம் என்னென்று அவங்களுக்கு சொல்ல, இப்போ இலங்கை பொறுத்த வரையில், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இந்த கண்டத்தில் இருக்கிற ஆட்கள் பொறுத்த வரையில் நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் அரசாங்கம் இல்லாட்டி இலவசமாக கிடைக்கணும் என்று ஒரு ஒரு மனசில் அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் யோசிக்கணும், முஸ்லீமோ, தமிழோ, சிங்களமோ, கிறிஸ்டியனோ அது இல்லை, நாம் இலங்கையில் வர்ற குடிமகன்கள், இலங்கையர்கள் தாமதங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு முழு நாடுக்கும் இது சலுகைகள் கொடுக்கக்குள்ள சில தாமதங்கள் இருக்கும். ஆனால் அந்த இருக்கிற அந்த மனப்பான்மை அவங்க யோசிக்காமல் அவங்க பார்க்கணும், நம்ம சைட்டாக நாம் என்ன செய்யணும், இதுவள் கிடைக்க நாம் என்ன மாதிரி இருக்கோம்னு சரியான நேரத்தில் சரியான அமைப்பில் இதுவள் அவங்களுடைய பிரச்சனையை கோரிக்கையை கொடுக்கணும். அது இல்லாமல் இப்போ நாங்கள் காண்றோம், என்ன செஞ்சாலும் நாம் காண்றோம், சில மக்கள் இருக்கிறாங்க குறை சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க, ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லுவாங்க,
ஊடகங்களுக்கு சொல்லுவாங்க. என்னென்னா இந்த சில பேருடைய மனப்பான்மை அந்த குறையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்க, நெகட்டிவாக தான் இருப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ இந்த அனர்த்தத்தில் நாம் படிக்க வேண்டிய விஷயம் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்னென்னா, இந்த கொடுத்த அறிக்கைகள் நாங்கள் சரியாக கவனிக்காமல் செஞ்ச காரணத்தில் உயர் விளைவுகள் போச்சு. அதுதான் அதுக்கு நெகட்டிவ் காரணம். அப்போ பாசிட்டிவாக நினைக்கணும். இந்த மாதிரி மறக்கவும் அனர்த்தம் வந்து வந்தால் பயம் இருக்கும். மறக்க இப்போ நம்ம காண்றோம். இப்போ நாளைக்கு வந்து இப்படி வளிமண்டல நிலையத்தில் சொல்லியிருக்கிறாங்க, சில மலைகள் இப்படி தண்டர் ஸ்டோமோ மூன் ஸ்டோம்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதில் அவங்க யோசிக்கணும், சரி இப்போ இப்படி ஒரு எச்சரிக்கை வருது, அப்போ மறக்க இப்படி நாங்கள் வந்து இதுக்கு தயாராகிறோம். இப்போ நாங்கள் இழந்த விஷயத்தை விட மறக்க நமக்கு இழக்கக்கூடாது. ஸோ இவங்க என்ன செய்யணும் என்றால், குறை சொல்கிறதையை விட்டுட்டு இதுக்கு தேவையான முடிவுகள், திட்டங்கள் எந்த மாதிரி எந்த சைட்டாக நான் செய்யணுமோ அதை செய்கிறது தான் சரியான விஷயம். இப்பொழுது நீங்களும் பார்த்திருப்பீர்கள், தேமட்டகொடியாக இருக்கலாம் அல்லது நான் இருக்கின்ற பகுதியாக இருக்கலாம், 2 நாட்களில் இருக்கின்ற அத்தனை கடைகளிலும் பொருட்களை முடித்து விட்டார்கள் மக்கள். அதாவது மக்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த மத்திய நிலையங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் ஒரு பதற்றம் காரணமாக இருக்கின்ற எல்லா பொருட்களையுமே, இருக்கின்ற கையிருப்பை கொண்டு எல்லா பொருட்களையும் நாங்களே எடுத்து தனியாக கொண்டு வந்து விட்டோம். ஆகவே சாதாரண ஒரு மனிதருக்கு சென்று தன்னுடைய கையிருப்புக்கு ஏற்ற வகையில் பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதே போல் நாங்கள் பார்த்திருப்போம், 2 நாட்களுக்கு பின்னதாக பொருட்கள் இந்த போக்குவரத்து தடை காரணமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முடியாமல் போயிருந்தது. இந்த ஆட்டிடியூட்டை எப்படி மாற்றலாம் டாக்டர்? இப்போ நிறைய பேர் இருக்குது அந்த சுயநலம்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் சொன்னால் இப்படி அனர்த்தம் கொண்டு வந்தால், இல்லாட்டி சில நேரம் சொல்லுவாங்க கர்ஃப்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்கக்குள்ள வீட்டுக்கு தேவையான பொருளை விட அவங்க சேகரிக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு தேவை, இப்போ இது தான் இங்கே ஆவிருக்கிற காரணம், நிறைய பேருக்கு அந்த பொருள்கள் தேவைகள் இப்போ எல்லாத்தோடையும் அந்த ஷேரிங் இது இல்லை. இப்போ நாம் யோசிக்கணும், நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே எடுத்து இன்னொருத்தருக்கும் தேவை. அந்த வீட்டில் சில நேரம் சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, மில்க் பவுடர், அப்போ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இதெல்லாம் எடுக்க. இப்போ இந்த மனதில் என்னென்னா நினைக்கணும், எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் இன்னொருத்தருக்கும் இருக்குது, நான் முகம் கொடுக்குற பிரச்சனை தான் இன்னொருத்தர் இருக்குது, எனக்கு இருக்கிற பசி தான் இன்னொருத்தருக்கு இருக்குது. அப்போ நமக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்து, இப்போ நீங்கள் ஜப்பானில் தெரியும், அந்த 5 years மாதிரி தேவையில்லாத பொருட்களும் சேகரிக்கிற ஒரு சுமை தான். இப்போ நீங்கள் நிறைய பொருட்கள் இருந்தால் உங்களுக்கு அது சுமையாக தான் வரும். அது வந்து உங்களுக்கு இலகுவாக இருக்காது. மற்றது நாம் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸை விட்டுட்டு, சுயநலத்தை விட்டுட்டு, பொது நலமாக நிறைய பேர் பாதித்து இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு வேணும், நிறைய பேர் வாழ்க்கை தரத்தை கொண்டு போகணும். அதுக்கு வந்து நாம் யோசிக்கணும், பொது நிலத்தை கருதி சில விஷயங்கள் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு மற்றவங்களுக்காகவும் அதை நாம் விட்டு செல்லணும். அதே போல் மற்றொரு விஷயம் டாக்டர், நாங்கள் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது பக்கத்து ஊரிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மக்கள் மத்திய நிலையங்களில் இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள், அல்லது பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் என்னுடைய பிரதேசத்தில் பாதிப்பு இல்லை. ஆகவே என் தருணத்தில் பார்களும் திறந்திருக்கின்றன, போலீஸாரும் இப்பொழுது வீதிகளில் இல்லை என்பதை நினைத்து கொண்டு அநேகமாக இளைஞர்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மிக மிக மோசமான முறையிலே அவர்கள் களியாட்ட விடயங்களிலே அவர்கள் ஈடுபடுவதை பார்த்திருக்கின்றோம். ஒழுக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். இதை எப்படி மாற்றலாம் டாக்டர்? இது மாற்றணும் என்னென்னா, இப்போ நாங்கள் காண்றோம், இப்போ இளைஞர்கள்னா இப்போ நேற்று நான் காண்டன் ஒரு விஷயம், டிக்டாக் வீடியோவில் ஒருத்தர் வந்து இந்த மலையில் ஆடி வீடியோன்னு போட்டிருக்கிற அந்த அனர்த்தமான நேரத்தில். ஸோ அது வந்து அவ்வளோ சரியான வீடியோ இல்லை. இப்போ நாங்கள் அங்கே கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை நாடு, எல்லாம் ஒரு நாடாக இதுக்கு முகம் கொடுத்து இருக்கிறோம். இப்போ நிறைய இளைஞருக்கு இது ஆவி இருக்க பிரச்சனை தான். அவங்களுக்கு இப்போ பிரச்சனை உங்களை தேடி வர காட்டிலும் அது அவங்களுக்கு பிரச்சனையாக விளங்காது. ஆனால் அதில் பாதிப்பு பட்டால் தான் அவங்களுக்கு அது பிரச்சனையாக விளங்கும். ஏன்னா இளைஞர்கள் இப்போ என்ன செய்யணும்னா, இளைஞர்களுக்குள்ள ஆன்மீக பக்தி குறவு, மற்றது வந்து இந்த மாதிரி நேரத்தில் கடவுள் நம்மளாக காப்பாற்றி இருக்கிறார், அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். நாம் வந்து அட்டகாசமாக ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நேரம் இருக்குது. நாங்கள் சொல்லுவோம், நம்ம இந்த நம்பிக்கை எடுத்தால், நம்ம இந்து மதம் எடுத்தால், பௌத்தம் எடுத்தால் கர்மம் என்று இருக்குது, கர்மா என்று இருக்குது. ஸோ கர்மா திரும்பி வரலாம். ஸோ நாங்கள் என்ன செய்யணும், இந்த நேரத்தில் இளைஞராக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு முடியமான உதவிகள் செஞ்சு நாம் வந்து ஒரு மனசை வந்து பக்குவமாக எடுத்து, இப்போ நாட்களோட இந்த நேரங்களோட எல்லாத்துக்கும் அந்த லைஃப்பில் மெச்சூரிட்டியாக வராங்க. இப்போ இது மெச்சூரிட்டி இல்லாத காரணம் தான் இதுக்கு மிக மிக பெரிய விஷயமாக இருக்கு. நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த விஷயத்தையும் நம்ம குடும்பத்தில் சரி, நம்ம உறவினர்களுக்கு சரி, யாருக்கு சரி நடந்திருந்தால்
நாம் அப்படி களியாட்டமாக இருக்க மாட்டோம். ஸோ இதை வந்து நான் சொல்கிற மாதிரி சுய கட்டுப்பாடு அதை வந்து நாம் பேணுதலாக காட்டணும். மற்றது நிறைய ஊடகங்களுக்கு இருக்குது இதை பற்றி பொறுப்பு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மற்ற ஊடகங்கள், மற்ற மொழிகளில் இருக்கிற ஊடகங்கள் மக்களை வந்து, இளைஞர்களை வந்து இதை பற்றி சொல்லணும். அப்போ சமூகத்தை திருத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்பொழுது சில இடங்களில் 3 நாட்கள் அல்லது 2 நாட்கள் மின்சார தடை ஏற்பட்டது. அதேபோல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. சில இடங்களில் இன்று வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் இருக்கின்றது. மலையக பிரதேசங்களில் அதேபோல் அம்பாறை மாவட்டத்திலெல்லாம் இன்று வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளத்தை திறந்து பார்த்தால் ஒவ்வொரு ஊர்களிலும் ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பான காணொலிகளை நாங்கள் அதிகமாக பார்க்கின்றோம். சில சடலங்களில் தோண்டி எடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பல காணொலிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு வகையான மன உளைச்சல் எம்மை அறியாமலே வந்து விடுகிறது. இது சாதாரண இயல்பு நிலையில் இருக்கின்றவருக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இதை எப்படி நாங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் டாக்டர்? காரணம் நாங்கள் பார்க்கணும், அதிகமானவர்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்து கண் கலங்குவதை பார்க்கின்றோம், மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதை பார்க்கின்றோம். எப்படி இதிலிருந்து நாங்கள் வெளிவரலாம்? உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இதுக்கு முதல் நம்ம நாட்டில் யுத்தம் இருக்கிற காரணத்திலே அந்த சில செய்திகள் வந்து ஊடகத்துக்கு கொடுக்கல. ஏன்னா மக்களுக்கு மன அழுத்தம் வரும். சுனாமியும் அப்படி தான். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஊடகத்தில் இல்லாத சோஷியல் மீடியாவில் வந்து காணொலியில் இந்த விஷயங்கள் தான் நிறைய எந்த நாளும் பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்து தான் இது ஒரு நெகட்டிவ் வைப்பு உண்டு. அப்போ நம்ம மனசில் வரும் வாழ்க்கையை பற்றி விருத்தி உண்டு. வாழ்க்கை இவ்வளோ தானா, இதுதான் வாழ்க்கை, ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் இதில் முன்னேற்றம் இல்லை. இப்போ சுனாமியும் அதே விஷயம் தான் நடந்துச்சு. ஏன்னா மக்கள் இதை பார்க்க மற்றது ஊடகங்கள் கேம்ஸ் நிறைய பேர் இதை பதிவு செய்கிறாங்க. இந்த சடலங்கள் இருக்கிற விஷயம் ஒரு தணிக்கை இல்லாமல் தணிக்கையே இல்லாமல் அதுதான். இப்போ இதில் ஆவிரிக்கு இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு தணிக்கை குழு ஒன்றும் இல்லை, அது முகாமைத்துவம் செய்ய யாரும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் நிறைய பேர் இதே தொடர்ந்து பார்த்து அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிப்படுறாங்க. இப்போ இதுக்கு தேவையான விஷயம் தான், தேவையான நியூஸை எடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து பார்க்காம அதை வந்து அவங்க கொஞ்சம் அதில் மீண்டு வந்து அதை யோசிக்கணும். இந்த விஷயம் இருக்கிற இப்போ எனக்கு இது பாதிப்பு வரலை, அது சுட்டி நான் வந்து என் வாழ்க்கை முன்னெடுத்து போக்கிற மற்றவங்களுக்கு உதவியாக செஞ்சு, இந்த விஷயத்தில் பாதிப்பவங்களுக்கு உதவியாக செஞ்சு இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய சிறு பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்கக்கூட அவங்களுக்கும் மனசு வெறுத்து இருக்குது. இப்போ அவங்களுக்கு சொன்னால் இப்போ நம்ம நாட்டில் அதுக்கு ஒரு தணிக்கை குழு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் இந்தியாவில் பொறுத்த வழியில் திரைப்படம் எடுத்தாலும் அதில் வந்து சில வயலண்ட் இதுகள், சில டெட் சென்சஸ், வன்முறைகள் அவங்க அந்த சிறு பிள்ளைகள் சொல்லி பார்க்க அந்த தடை இருக்குது. அந்த ஏ சர்டிஃபிகேட் யூஏ சர்டிஃபிகேட்ஸ்ன்னு இருக்குது திரைப்படத்துக்கு கூட. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நம்ம நாட்டில் காட்டுற அந்த திரைப்படத்தில், இந்தியாவில் டிரெக்டாக வர திரைப்படத்தில் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு போக பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே தடை செஞ்சு இருக்கிறாங்க. என்னென்னா இது வந்து இளைஞர் சமூகம் இல்லாட்டி இப்போ வளரும் பிள்ளைகள் சமூகம் இதை பார்த்தா அவங்களுக்கு இந்த வாழ்க்கைன்ற விஷயத்தில் ஒரு கசப்பு வரும். நிறைய பேருக்கு இப்போ நம்ம சொன்ன ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தா திடீரென்று அவங்களுக்கு இருதய நோய் வரக்கூடும். வாழ்க்கை இவ்வளோ இதோடு முடியுது, மறுக்க என்ன நடக்குமோ அந்த பயம், பதட்டம். நம்ம இலங்கையில் தான் நிறைய பேருக்கு இருக்கே ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகாமல் பதட்ட நிலையிலே நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கு முன்னுக்கு கொடுக்கணும். அது இப்போ ஒருத்தருக்கு சுகம் இல்லாமல் போகணும். இந்த மாதிரி நிறைய நீங்கள் சொன்னீங்க ஹெலிகாப்டர் எடுக்க போகல, அதுக்கு டேமேஜ் ஆக காணும், அந்த செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ் எடுத்தே காணும். இப்போ இதில் இதுக்கு தேவையான வழி விடயங்களை கொடுத்துட்டு, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு குடிமகனாக நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் நமக்கு செய்யணும். இப்பொழுது அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது டாக்டர். இப்பொழுது இந்த மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள், பாடசாலைகள், அதேபோல் மத ஸ்தலங்கள் போன்றவற்றில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கண்டிப்பாக அது நல்ல ஒரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா அந்த நிலையங்கள் நமக்கு கொடுத்திருக்கு, நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கு. அங்கே வந்து நாம் வந்து நல்ல ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும். ஏன்னா நாம் மட்டும் இல்லை, நிறைய குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் சரி, இல்லாட்டி மத்திய ஸ்தலங்கள் சரி, அதை வந்து முகாமைத்துவம் செய்கிற நிறைய பேருக்கு நிறைய கஷ்டத்தில் தான் அது செய்கிறாங்க. ஸோ அந்த இடங்களில் சுத்தமாக வைக்கணும். மற்றது அந்த இடங்களில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், சில பேர் இருப்பாங்க வெத்தலை போட்டுவாங்க, சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தவிர்த்து இருக்கணும். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கு அந்த இடத்த கூட நாம் க்ளீனாக வச்சுட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்திட்டு, கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு இந்த விஷயங்கள் சரியான முறையில் முகாமைத்துவத்து, அப்போ தான் இன்னொரு பிரச்சனை வந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு உதவி செய்வாங்க. எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இப்படி வந்தால் பாருங்கள் எங்களுக்கு தான் கஷ்டம், இதெல்லாம் இப்படி செஞ்சு போடுறாங்க, குப்பை எல்லாம் இங்கே போயிட்டு போட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி தனக்கு வேணும் தனித்துவமாக இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து அடக்கம்,
அந்த அடக்கம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய விஷயம் இருக்குது. இலங்கை திருநாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது சொல்லியிருந்த ஒரு விஷயம், எல்லாருமே இந்த கட்சி பேதங்களை தவிர்த்து ஒன்றிணைந்து நாங்கள் நாட்டை கட்டி எழுப்புவோம் என அழைப்பு விடுத்திருந்தார். எல்லோரையோடையும் அழைத்து அவர் பேசியிருந்தார். அனைத்து தரப்பினரோடும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்பதை அவர் கூறியிருந்தார். நாங்கள் எப்படி இளைஞர்களாக இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு முன் வர வேண்டும் டாக்டர்? கண்டிப்பாக அதுதான் மிக நல்ல கேள்வி. என்னென்னா இளைஞராக நாங்கள் வந்து இலங்கை சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்தால் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த கோரிக்கை எல்லாம் கட்சிகள் சேர்ந்து எல்லா மக்கள் சேர்ந்து ஒரு இளைஞர் குடிமகனா ஒரு ஸ்ரீலங்கனா வந்து கட்டியெழுப்பணும். அது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இதுங்கன்னா வந்து கட்சி வேறுபாடோ இல்லை, எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு நம்ம மக்களுக்கு தான், நம்ம மக்களுடைய விஷயங்கள் தான் தேவைப்பட்டிருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஒத்துமையாக ஒரே நோக்கத்தில் ஒரே இளைஞராக நாங்கள் வந்து முன்னெடுத்து செய்யணும். இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இல்லை. ஏன்னா சேதம் வந்திருக்கு மக்களுக்கு, அரசியல் பேசியும் வேறு இல்லை. மக்களாக அவர் கொடுத்த அந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்துகிட்டு நம்ம வேறு கட்சியாக இருக்கலாம், வேறொரு ஆற்றலாக இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் மக்களாக சேர்ந்து நம்ம நாட்டை கட்டி எழுப்பணும். இதுதான் நல்ல குடிமகனின் நல்ல ஒரு உதாரணமும் நன்னொரு முன்னுரிமையும் தான் நான் நினைக்கிறேன். அதேபோல் டாக்டர், நாங்கள் கொஞ்சம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம், பாகிஸ்தான் காலாவதியான உணவுப் பொருட்களை வழங்கியதாக ஒரு செய்தியை பரப்பியிருந்தார்கள். இது தவறான ஒரு விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக இப்போ நமக்கு இந்த ஆபத்து தருணத்தில் உதவுகின்ற இவர்களுக்கு நாங்கள் எப்படி பிரதிபகாரம் செய்யலாம்? நார்மலி நம்ம நாட்டை எடுத்தால் இந்தியா சரி பாகிஸ்தான் சரி நமக்கு உதவி செஞ்சால் எங்கன்னா ஒரு அரசியல் விஷயமும் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க பாகிஸ்தானில் கொடுத்தா அந்த முஸ்லீம் நாடு ஒன்று பாகிஸ்தான், ஆனால் நிறைய ஸ்ரீலங்காவுக்கு பிரச்சனை வரக்கூட பாகிஸ்தான் உதவி செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் கண்டு இருக்கிறோம். அங்கே வந்து டெரரிசம் இருக்கக்கூட நம்ம கிரிக்கெட்டர்ஸில் அவங்க மீட்டு கொண்டாந்தாங்க. அவங்களுக்கு இலங்கையோட நல்ல அன்பு நட்பு இருக்குது. இதில் என்னென்னா ஒரு சில விடிங்க இதில் மட்டும் இல்லை, நம்ம காண்றோம் இந்த கிரிக்கெட் மேட்ச்லேயுமே இலங்கையில் சில பேர், நானும் இந்தியா சொல்கிறேன், நான் எங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் கிரிக்கெட் விளையாடினா நான் பாகிஸ்தான் விளையாடினா ஸ்ரீலங்கா தான் சப்போர்ட், நான் ஸ்ரீலங்கன். ஸோ நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னா, இந்த பாகிஸ்தான் வந்து இந்தியா சரி பாகிஸ்தான் சரி இது செய்கிற உதவியை வந்து மக்கள் வந்து நன்றி இல்லாமல் இந்த மாதிரி விமர்சனங்கள் இது மாதிரி விஷயங்கள் சொல்லி அந்த அழுத்தத்தை கொண்டு வந்தால் இன்னொரு சமூகத்துக்கு போகும். இது தவறான ஒரு செய்தியாக அப்போ அவங்க வெறுப்பாங்க. இது என்ன, இது காலவதானித்த பொருட்கள் தான் நமக்கு தாரை, நல்ல பொருட்கள் இல்லை. ஸோ ஒரு உதவியாக வந்தாலும் கடைசியில் உதவி செய்யாமல் போகிற நிலைமைக்கு கொண்டு போகும். ஸோ நமக்கான மாலதீவின் வந்து ஒரு ஊடகம் வந்து நமக்கு காசெல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கிற இந்த சாக் நாடுகள் நிறைய பிரச்சனை வந்து இலங்கைக்கு ஃபஸ்ட்டுக்கு உதவி செய்வாங்க, இந்தியா பாகிஸ்தான் தான் வருவாங்க. அவங்க 2 பேருக்கு கோபம் இருக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்த வழியில் ஒரு சின்ன ஒரு தம்பியாக நினச்சி 2 அண்ணன் மாதிரி வந்து தான் இவங்க உதவி செய்கிறாங்க. கண்டிப்பாக மக்கள் இதை வந்து சில பேருக்கு தான் எல்லாரும் இல்லை, இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்து நாம் உதவி செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தலே பண்பு இருக்கணும். நிச்சயமாக இது இட்டு மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பொய்யான வதந்திகளை பரப்பினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் தருணத்தில் நினைப்படுத்துகின்றோம். வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இங்கு வருகை தந்து இலங்கை மக்களுக்காக இந்த தேசிய அலைவரிசையில் இந்த உளவளத்துறை தொடர்பாக பகிர்ந்து கொண்டமைக்கு பிரபல உளவளத்துறை ஆலோசகர் டாக்டர் வசீருக்கு நாங்கள் நம்முடைய தேசிய அலைவரிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி. இன்றைய புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி உங்களுக்கு பலன் தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். இதுவரை இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியினுடைய மேக்கப், செட், கேமரா, டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த் அவரோடும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம். விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மறை ஜெயமன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.